வாங்க வணக்கம். நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய தாங்கள் என்னுடைய இனத்தை சேர்ந்தவர், ஒரு சாதிக்காரவங்க. சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. ஒரு இனத்தில் ஒரு மாட்டுக்கு கொம்பு ஒடிஞ்சா அது அந்த குலத்துக்கே ஈனம். அதனால் ஒரு இனத்தவறு செய்திடக்கூடாது. அதனால் உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்லுவாங்களே, கவையாகி கொம்பாகி காட்டக நிற்கும் அவைகளில் நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டிய ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே மரம் அப்படின்னுவாங்க. அந்த வகையிலே குறிப்பறிந்து நடக்கணும். நம்ம இனமே குறிப்பறிந்து நடக்கிறவங்க தானே. அதனால் உங்களுடைய விஷயம் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குறிப்பறிந்து உங்களுக்கு ஏதாவது என்னால் உதவி செய்ய நேரிட்டால் அந்த உதவியை செய்ய நிச்சயமாக சித்தமாக இருக்கேன். சொல்லுங்க கேட்போம். வண்ண தமிழகத்தின் வளமை நிலவாமல் வந்தாரை வரவிருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனம் இல்லாமல் என்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருக, இடத்திற்கு முதல்விய வருக என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. மறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம், கட்டழகு பெட்டை மான். கண்டதும் சென்றேன் பிடிப்பதற்காக, மானோட நானோட மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் என்னுடைய மான் குட்டியாகப்பட்டு இந்த இடத்துல வந்ததுனால இடத்திற்கு தலைவென்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்டு பிடிக்கலாம், உங்களுடைய அனுமதியை பெற்று பிடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எனது மான் எப்படி மான் அப்படின்னு மகத்துவத்தை எடுத்து சொன்னேன்னா மான் மேல உங்களுக்கே ஒரு ஆவல் பிறக்கும் அப்படின்றதுனால அழகிய மான் ஒன்று நின்றதே அங்கே, அதை நானும் பார்த்ததால் துறந்தினேன் இன்று. புகுந்தது வனத்திலே மறைந்ததே இங்கு, கைப்பிடிக்கவே துடிக்கிறேன் மறைப்பதே வள்ளி பொண்ணு. குட்டி 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 இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன், இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன், இருந்தா பிடிக்கிறேன் மான் சம்மதிச்சா அழைக்கிறேன். இந்த மான் அழைச்சிக்கிட்டே வெள்ளி மலை கிளம்புறேன், இந்த மான் அழைச்சிக்கிட்டே வெள்ளி மலை கிளம்புறேன். இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். மாடு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது, மாடு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது. கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டாட காட்டுது. இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். காட்டுல வளர்ந்தது இது தளதளன்னு இருக்குது, காட்டுல வளர்ந்தது இது பளபளன்னு இருக்குது. கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டாட காட்டுது. இருந்தா 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 பிடிக்கிறேன் இல்லையா அழைக்கிறேன். பப்புனி பண்ணாதே குழந்தை மறைக்காதே, பப்புனி பண்ணாதே குழந்தை மறைக்காதே. கண்டபடி கதைகள் பேசி திருப்பி எழுப்பையில்லாதே, கண்டபடி கதைகள் பேசி திருப்பி எழுப்பையில்லாதே. இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். அந்த அம்மா எல்லாத்தையும் தள்ளி நில்லுங்க பார்க்கணுன்றாங்க. அப்படி நிற்க சொல்லியாவது நீங்கள் மானை பிடிச்சிருவீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க. அண்ணா நடக்குமா? இங்க பாருங்க, எங்க அவங்க முகத்தை பார்த்தா மானு பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு தோரணையுமே தோணலை எனக்கு. இல்லையே, அதுக்கு வேகம் வேணும்ல. முயல் பிடிக்கிறது கூட வேகம் வேணுமே. இங்க பாருங்களேன், முயலை எப்படி பிடிக்கலாம், வாத்தை எப்படி பிடிக்கலாம், கோழியை எப்படி பிடிக்கலாம், இந்த மான்குட்டியை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். வேற என்ன மானு பிடிக்கிறதுனா குயில் வாத்து கோழின்னு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஏங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சொல்லுங்கயா. அதனால ஒவ்வொரு இனங்களையும் எப்படி பிடிக்கணும்னு தெரியும். இந்த மான்குட்டியை எப்படி பிடிக்கணும்? நீங்க சொன்ன இனம் பூரா பறவை. கோழி பிடிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்து மானை பிடிக்க சொன்னா எங்கிட்ட பிடிப்பாப்ல. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லுங்க. கோழியை பிடிக்கிறது கழுத்தை பிடிச்சோம்னா இறந்து போயிடும். சரிங்களா? கோழியவா? கோழியை வந்து கழுத்தை பிடிச்சு நிறுத்தம்னுச்சுங்களேன் இறந்து போயிடும். அதே போல வாத்தை வந்து என்ன பண்ணணும்னா காலை பிடிச்சோம்னா அது இறந்து போயிடும். வாத்தை வந்து கழுத்தை தான் பிடிச்சு தூக்கணும், கழுத்தை பிடிச்சு தூக்கணும், அது வாட்டுக்கு இருக்கும். கழுத்தை பிடிச்சு தூக்கணும். அதே போல இந்த மான்குட்டியை கைப்பிடியால் கை பிடிக்கணும், இல்லாட்டி கைப்பிடியா கை பிடிக்கலன்னு வச்சுங்களேன். கோழியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சா உசுறு போயிடும். வாத்தை கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும்.
மான கையில பிடிக்கணும் அப்படி இந்த மான்குட்டி கையால கை பிடிக்கலைனா மான்குட்டி ஏக்கத்துல இறந்து போயிருமா? மான அம்ப வச்சு அடிக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம், எத்தனை வகை இருக்கு. அட வலை வச்சு நீங்க முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாருங்களே, வலை வச்சு பிடிச்சிருந்தா வலைக்குள்ள விழுந்துருமே. வலைக்குள்ள விழுந்துச்சுன்னு சொன்னா கால் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது பிறண்டுக்கிறமே. அப்ப சேதாரமாச்சுன்னா நான் தான் பார்க்கணும். அப்புறம் என்னதான் குழி வெட்டிக்கலன்னா அந்த குழிக்குள்ள விழுந்துச்சுன்னா குழி வெட்டின உடனே எனக்கு கால் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி சிறப்பு ஏற்பட்டும், அப்படி ரத்த காயம் ஏற்பட்டுருமே. அப்படி இந்த ரத்த காயமே ஏற்படுத்தாம இந்த மான்குட்டியை பிடிக்கணும். ஏன் பிடிச்சா ஒன்றும் ஆகாதா? எங்க மான்குட்டிய ஏன் அதை கூட சொல்லுங்க, பிடிச்சா செவந்து போகும்னு கூட சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க அம்மா கை பிடிச்சீங்கன்னா செவக்கும்ல. கை பிடிச்சோம்னா இந்த மான்குட்டி எப்படி பிடிக்கணும் இருக்கு இல்லையா? அழுத்து பிடிக்கிறது இருக்கு, மென்மையா பிடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க எப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து மென்மையா. உங்களுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மான் மேல கிறுக்குதா இருக்கிறதுனால இந்த மான்குட்டி பிடிக்க வந்திருக்கேன். பிடிக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தோணல. ஏன்னா நீங்க பேசுறதே முரண்பாடா இருக்கு. ஏன் விட்டு விட்டு போகுதுகள், விட்டவுடன் சுட்டவிட போகிறோடு சுற்றத்தோர் சொன்னவடு பட்டினத்தார். பட்டினத்தாரு பெரிய வணிகர் குலத்திலே பிறந்தவர், பெரிய கோடீஸ்வரன். கடைசியில் உலகத்தில் எதுவுமே வேணாம் அப்படின்னு பற்றற்று தன்னுடைய மகனால ஞான உதயம் வந்து பெரிய கதை, அது தேவையில்லை, இதுக்கு மட்டும் அதை மட்டும் சொல்கிறேன். அப்போ தன்னுடைய மகனாலே பற்றற்று எதுவும் வேணாம்னு அத்தனை கோடி சொத்தையும் பொண்ணையும் பொருளையும் விட்டுவிட்டு வந்து சாங்கியாரா தெரிஞ்சார். அவர் என்ன பண்ணாரா, ஒரு வரப்பில் இப்படி கையை தலைக்கு வச்சு இப்படி படுத்திருந்தார். அந்த வழியாக 2 பொம்பளை பிள்ளைய போச்சு. அதில் ஒரு பொம்பளையால் சொன்னாங்க, இங்கே பாரு எவ்வளோ ஒரு பற்றற்ற ஞானி, இவ்வளோ ஒரு அழகாக அப்படி படுத்திருக்காரு, எம்பிட்டு பெரிய கோடீஸ்வரன், அத்தனை சுகபோகத்தை இழந்து இப்படி வந்து உறங்குறாரு கட்டாந்தரையில் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பக்கத்தில் குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்ல, அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த ஆள் உண்மையான ஞானியாக இருந்தா இன்னும் தலைக்கு வந்து தலையணை சுகம் கேட்கறதுனால தானே கையை தூக்கி தலைக்கீழே கொடுத்து படுத்திருக்கேன். அப்போ இவனை எப்படி உண்மையான பற்றற்றவர்னு ஒத்துக்கிற முடியும் அப்படின்னு குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே இவர் காதில் விழுந்துருச்சு. ஆமாம், அந்த அம்மா சொல்கிறது உண்மைதானே, நமக்கு இந்த பற்று இருக்கிறதுனால தானே தலையணைக்கு பதிலாக கையை வச்சு படுத்துருக்கோம் அப்படின்னு கையை எடுத்துட்டு படுத்துட்டார். இவ்வளோ பெரிய ஆளும் சில தவறு இருக்கலாம், அந்த தவறை திருத்திக்கணும்ல, அவர் திருத்திக்கிட்டார். இதில் என்ன இருக்குது, போன 2 பொம்பளையும் திருப்பி வந்தாங்க. அப்போ நல்ல பொம்பளை சொல்லிச்சு, எம்பிட்டு பெரிய மனுஷன், நம்ம சொல்கிற வார்த்தையை கட்டு தலைக்கீழ இருந்த கையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பெருமையாக சொல்லிச்சு. அப்போ பக்கத்தில் குறை சொல்கிற பொம்பளை இருந்துச்சுல, அந்த பொம்பளை சொல்லிச்சான், இந்த ஆள் உண்மையான சாமியார் பேலாக இருந்தா 2 பொம்பளை பேசுகிறத ஒட்டி கேட்டானே, இவன் உண்மையான சாமியாரான்னு கேட்டுச்சான். அதனால் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறை இருக்கிற இடத்துல அந்த குறையை எப்படி நிறைவுபடுத்தணும் அப்படின்னு வந்தாலும் அதுக்கும் குறை சொல்கிற உலகம். அது மாதிரி தான் இப்போ என் காவலில் நான் கண்ணு கருத்துமாக இருக்கேன், உங்கள் மானு உள்ளே போயிருக்கு அப்படின்னா என் காவலை குத்தம் சொல்கிறது அர்த்தம் இல்லை. இது எப்படி ஒத்துக்கிற முடியும்? ஏமா வில்லம்பு சொல்லம்பு பட்டதுரா மேதினிலே இரண்டுண்டு, உன் சொல்லம்பு சுட்டதுரா பார்வேந்தே உன்குள்ள நான் பார்த்தீங்களா? சொல்ல, அதாவது நெல்லை கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? அது முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, தீயினால் சுட்டப்படு உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டப்படு. ஒரு இனத்தவர் தானே, என்னுடைய இனத்தவர் வந்திருக்காரு, இனத்தவறு செய்யாம இந்த மனவர்த்தை சொன்னீங்க. உங்களை நான் அநாகரிகமா பேசிவிட்டேன். இங்க பாருங்களேன், இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு? மான்குட்டி வந்திருக்கு, இன்னைக்கு இருக்கிற மான்குட்டியை பிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. ஐயா, நாளை இருக்கியா? நீ பாருங்க, அதனாலதான் சொன்னேன். அம்மா இருக்குன்னு சொல்ல சொன்னீங்களா? அதை இருக்க சொல்லுவோம். இங்க பாருங்களேன், சொல்லுங்க, நீங்க சொல்லணும். என்ன சொல்ல? மான்குட்டி இங்க தாங்க இருக்குன்னு நீங்க சொல்லணும். நானே இருக்கவா? நீங்க தாங்க இருக்கணும். என்ன இருக்கணும்? மான்குட்டி இருக்குன்னு. மான்குட்டி அவரே கேட்டு வாங்குறாரு, நான் என்ன செய்ய? மான்குட்டி இருக்குன்ற இடத்துல நீங்க இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச இருக்கு, அது ஒண்ணுதான். இருக்குன்ற இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற நானே. ஐயா, இருந்தா தானங்க இருக்குன்னு சொல்ல முடியும். எங்க இல்லாத போய் இருக்குன்னு கிறுக்கா பிடிச்சு போய்த்திருவா. இல்லாமல் பிறவாது, அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. ஐயா, நெருப்பு இல்லாம போகையாது, வச்ச வெந்தம் எடுக்கணும், வழி தெரிஞ்ச வெந்தம் எடுக்கணும், அதெல்லாம் தெரியும். சரி, இல்லையா பொருள்? மானை இருக்குது. ஐயா, மானை எங்க பாத்தியா? வெள்ளிமலைக்கு இடையில நடுவுல எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, கண்ணு கெட்டிய தூரத்துல. கண்ணு கெட்டினா எப்படி? கண்ணு கெட்டிய தூரத்துல. எப்படி தூரம்? கண்ணு கெட்டிய தூரத்துல 20 காத தூரம். 20 காத தூரம் கண்ணு கெட்டுமா? ஏன் கெட்டு? ஒரு காதம்னா 10 மைல். 20 காதத்துக்கு 200 மைல். 200 மைல் கண்ணு கெட்டுமா? எப்படி பெரிய பொய் பாருங்க. என்னுடைய மானு கெட்டுமா? பொய் சொல்றீங்க. இங்க பாருங்களேன், நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க பொய் சொல்றீங்க. இருங்கயா, முதல்ல ஊர்ஜிதப்படுத்திடுவோம். நீங்க எப்படி பெரிய பித்தலாட்டக்காராளன்னு 200 மைல்ல இருந்து கண்ணு கட்டி இருக்கு உங்களுக்கு. ஒருவேளை பெரிய மலையில இருந்து பார்த்துருப்பாரோ? கழுகு பார்வையா? சரி, இந்த மானு யாரு மானு? எனக்கு சொந்தமான மானு. காசு கொடுத்து வாங்குனீங்களா? எனக்காக பிறக்கப்பட்ட மானு. நீங்க வளர்த்தீங்களா? எனக்காக வளர்க்கப்பட்ட மானு. யாரு வளர்த்தாங்க? யாரு வளர்த்தாங்க? இன்னொரு இடத்துல வளர்க்கப்பட்டது. இன்னொரு இடத்துல வளர்ந்தது உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? எனக்கு சொந்தமான மானுன்றது எனக்கு தெரியுங்க. தெரியுது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இருக்கு. ஐயா, நம்ம சோசியமா நாங்க சோசியம் பாப்பா. சரி, சாமா கைரகலாம் பாப்போம்ல.
அது நாங்க பாப்போம், நீங்க பாப்பீங்களா? இங்க பாருங்களேன், சொல்லுங்கயா. நீங்க கை ஜோசியம்லாம் பாப்பீங்கல்ல, ஆமா. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. உங்க முகத்தை பார்த்தோன்னே சொல்றேன், நீங்க சரியான பித்தலாட்டம். இங்க பாருங்களேன், நான் உங்களை சொல்றேன், சொல்லுங்க. என் மான் மேல ஆசை இருக்கிற, அதிகமா ஆசைப்படுற நீங்க. நான் எதுக்கு ஆசைப்படுறேன்? நீங்க தான் பித்தலாட்டம் பண்றீங்க. ஐயா, என் காவலை மீறி உள்ள விட்டி போச்சு கூட போக முடியாது, கொன்னு விடுவோம். நாங்கெல்லாம் மோசமான ஆளுங்க. பாருங்களேன், சொல்லுங்கய்யா. இந்த மான் விசித்திரமானது, வித்தியாசமானது. அது விசித்திரமா இருக்கு. விட்டில் பூச்சியை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டில் அடிச்சா கீழே விழுந்துறான். சரிங்களா? விளக்கு பட்டாலே போயிருங்க. பாத்தீங்களா? அப்ப இந்த மான் வந்து நீங்க என்னதான் செஞ்சாலும் இந்த மான்குட்டியும், ஐயா, மான் வேற இடத்துல வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்க, சரி, நீங்க வளர்க்கலைன்னு சொல்றீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தமாகும்? வினயமான மானமா? ஐயா, அனாமத்தா ரோட்ல திரிகிறது நமக்கு சொந்தமாகுமா? இது அனாமத்தா ரோட்ல திரியறதுலாம் பிடிக்கவில்லையே. 5 வயசுல அரியா பருவத்துல பார்த்த மான்குட்டியை தானே பிடிக்க வந்திருக்கேன். ஐயா, வீதியில கடந்த பொருள் இல்ல, உங்க விதிக்கு இருக்க பொருள். எனக்கு உங்களுக்குன்னு எனக்கான நம்புறீங்க. உண்மை அதுதானே. எது எப்படி உண்மையா என்ன நம்புறீங்கன்னா? என்னங்க எனக்கான மானு, எனக்கு சொந்தமான மானு. என்கிட்ட மான்கள்ல பல வகையான மான்கள், சரி, 32 வகையான மான்கள் இருந்தாலும் என்னுடைய மானு அதை காட்டிலும் சிறந்தது. வேட்டையாட வந்த வினயமான ஒன்றை கண்டு ஓட்டமாக வந்து உள்ளே நுழைய கண்டேன். அப்ப உள்ள நுழைஞ்ச மானு என்னுடைய மான் நான் சொல்றேன். உள்ள வேற ஏதாவது இடத்துல நுழைஞ்சிருக்கும், இடம் மாறி வந்துட்டீங்க. ஏமா, இடம் மாறி வரல, சரியான இடத்துல சரியான நேரத்துல தேடி வந்திருக்கேன். இந்த மானை எப்ப பிடிக்கணும், எந்த நேரத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும் எனக்கு தெரியும். ஏற்கனவே மானை பிடிச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டி இருக்குல்ல, ஆமா, பிடிச்சிங்களா? கொடுக்கப்பட்டது, கொடுத்துருக்காங்க. ஆமா. அப்ப பிடிச்ச அனுபவம் இல்ல, இன்னைக்கு தான் பிடிக்க வந்திருக்கேன். வேலை இப்பதான் வந்திருக்காரு போல, புது ஆளு போல மானு பிடிக்க. விவரத்துக்கு வந்திருக்காரு அண்ணே, துணைக்கா ஒளிச்சு வைக்கலங்க, மறைச்சு வைக்கலங்க, உண்மையாக பேசுமே மதிக்க வேணுங்க. ஒளிச்சு வைக்கலங்க, மறைச்சு வைக்கலங்க, உண்மையாக ஒளிச்சு வைக்கலங்க, மறைச்சு வைக்கலங்க, உண்மையாக பேசுமே மதிக்க வேணுங்க. மணி ஏனோ இந்தியாவில் ஏனோ தானோ எனக்கு எதிர்ப்பு கொள்ள மண்ணோ மாடுவா இருபது இல்லை கண் போன வழி போன ஏற்படு கொள்ள. ஒளிச்சு வைக்கலங்க, மறைச்சு வைக்கலங்க. என்ன பண்ணீங்கப்பா? இல்லங்க, என் மான் வந்து எப்படி எல்லாம் தாவி துள்ளி போகும் அப்படின்ற சொல்ல மானை காணாம பைத்தியம் பிடிக்குது. அதான்யா, கிறுக்கு பிடிச்சிருச்சு போல. நான் கூட முதல்ல அரைக்கறிக்கே நினைச்சேன், இப்ப முழு கிறுக்கனா இருக்காப்ல ஆளு. நீங்க கொஞ்சம் பெருந்தன்மை பண்ணணும், ஏற்கனவே பலகீனமா இருக்கா, அப்படி பைத்தியம் வர பிடிக்குது. ஐயோப்பா, காலையில ஏன்னா இப்படி மாட்டி விட்டுருக்கீங்க? நீ ஏன்னா இங்கிட்டு குதிக்கிறோம், நீங்க விஷமா அங்கிட்டு என்ன குதிச்சிருக்கீங்க? ரொம்ப நீண்ட நாட்களுக்கு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி. அப்படி இருந்தாலும் கூட ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அது மாதிரி உங்களுக்கு வந்திருக்குன்றீங்களா? இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? ஓஹோ, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா எங்களுக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆமா. ஏன் வந்துச்சு, எதுக்காக சொன்னாங்க கேக்குறீங்களா? அதான் கேக்குறேன். சரி, ஒரு ஆலமரத்துக்கு கீழே சரி ஒரு குருடனும் ஒரு செவிடனும் படுத்து கிடக்காங்க. திடீர்னு ஒரு மாம்பழம் விழுந்துருச்சு. குருடை எடுப்பானா செவிடை எடுப்பானா? ஆலமரத்துக்கு கீழே மாம்பழம் கீழே விழுந்துச்சா? பரவாயில்ல, முழிச்சுதான் இருக்காப்புல போல ஆளு. சரி, அப்படியே வச்சுக்குருவான். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னே வச்சுக்குருவான். இதை அப்படியே இப்படி மாத்திடுறோம் நாங்க. ஒரு பறவையோ என்னமோ வேற ஒரு மரத்துல இருந்து தூக்கிட்டு வந்து ஆலமரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கீழே போட்டுருச்சு. இப்போ என்ன செய்யும்? இப்போ என்ன கேட்டீங்க? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தானா ஆனா பசுமாடு. பசுமாட்டில் பால், தயிர், மோர், வெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா? வெண்ணெய், நெய். ஐயோ, நம்ம யாரையுமே சாடையெல்லாம் பேச மாட்டோம். பேசுனா நேராக தான் பேசுவான், மறைச்செல்லாம் பேசுன்ற தேவையே கிடையாது நமக்கு. என்ன பாவம், நம்ம சொந்தக்கார். ஆமாம், ரொம்ப நல்ல மனுஷன். ஐயா, அப்பா நெய் அப்படின்னா பசுவினுடைய நெய்யை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடம்பு பிள்ளை ஒரு வத்தலம் தொத்தலமாக இருக்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய சாப்பிட்டுச்சுக்கன்னா
நல்லா கொழுகுலுன்னு வந்துருங்க. அப்போ ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் சாப்பிட, பூனைக்கு ஒரு காலம் வரும். பூவிலிருந்து வர்ற நெய் என்ன? தேன். அப்போ நெய்யை சாப்பிட்டு உடம்பு பருமனானா பூனை என்ற தேனை குடிச்சா தான், சுடுதண்ணியில் ஊற்றி குடிச்சா தான் வைத்தியம் சொல்லுவாங்கள்ல, உடம்பு குறையும். அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் தானே. ஐயா அந்த கீழே மரத்துக்கு கீழே ஆலமரத்து எது பறவை வந்து தூக்கிட்டு வந்து கீழே போட்டுருச்சு. அப்போ யார் எடுப்பா? அதை பார்த்தது யார் எடுப்பா? ஆமாம், அதாவது குருடனும் செவிடனும். ஆமாம். பார்த்த உடனே செவிடன் சொல்றான். செவிடன் சொன்ன உடனே குருடன் பார்த்து என்ன பண்றான்? உடனே பார்த்து தடவி பார்த்து, இந்த இடத்துல இருக்குடா, என் கால் கிட்ட தாண்டா இருக்கு. செவிடையும் சொல்றேன், பாத்துறேன். செவிடன் பாக்குறேன், பார்த்து சொல்லி செவிடன் பார்த்து சொல்றேன், குருடன் எடுக்கிறேன். குருடன் எப்படி எடுப்பேன்றீங்க? சத்தம் கேட்டிருக்கு, விழுந்த சத்தம் இந்த இடத்துல இருக்கு. சரி, நம்மளா சொல்ல அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சிருக்கேன். சரிங்க, ஒரு சாமி இருக்குங்க, 3 சாமி இருக்குங்க. சரி, 3 சாமிக்கு பூவை கொண்டுட்டு போய் ஒவ்வொரு குளத்துலையும் முங்குனா 2 மடங்கு ஆயிருங்க. 2 மடங்கு ஆகி 3 சாமிக்கும் கொடுக்கணும் ஒரே மாதிரி. போட்டுட்டு போகையில கையில எதுவுமே இருக்கக்கூடாது. எத்தனை பூ கொண்டு போகணும் சொல்லுங்க பாப்பா? எத்தனை பூ கொண்டு போகணும்? நான் அதான் கேட்கிறேன். நானு ஒன்னாவது பூ படிக்கிற மாதிரி இல்லம்மா, அதே நான் கேட்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் கனியை பறிச்சுட்டு போறேன். கனியை பறிச்சுக்க போறேன். என்ன கனி? அது என்னது? ராஜகனி, எலுமிச்சங்கனி. அந்த கதைப்பா. அப்ப எலுமிச்சங்கனியை பறிச்சு கொண்டு போவேன். சரி, எலுமிச்சங்கனியை பறிக்கிறான். எத்தனை பேர் பறிக்கிறான்றது ஒரு பக்கம், அதை எத்தனை பறிக்கிறான்றது நீங்க சொல்லணும். 7 தடைகளை தாண்டி, 7 காவலாளி. சரி, 7 தடைகளை தாண்டி, அந்த சொல்லுங்க. 7 தடைகளை தாண்டி 7 இடத்துல 7 காவலாளி இருப்பான். சரி, இப்ப 7 காவலாளிக்கும் கொடுக்கணும். கையில இருக்கிறது பாதியை கொடுத்துட்டு வரணும். இவங்கிட்ட கையில ஒண்ணு இருக்கு. கையில வரும்பொழுது கடைசி இறுதியா ஒரே ஒரு கனியை மட்டும் கொண்டு வரணும். அது என்ன கனி? அது எத்தனை பிடிச்சிட்டு? நான் தான், நீங்க கேள்வி சொல்லலே, பாதி கேள்வி நான் தானே சொல்றேன். அப்புறம் எப்படி பதில் தெரியாம இருக்கும்? சொல்லுங்க ஐயா. 7 காவலாளி தானே, கையில போயில ஒண்ணு இருக்கணும். பறிச்சது 128. 128ல பாதி 64, 64ல பாதி 32, 32ல பாதி 16, 16ல பாதி 8, 8ல பாதி 4, 4ல பாதி 2, 2ல பாதி 1 அவனுக்கு 1 இன்னொன்னுக்கு. மொத்தம் கூட்டி பாருங்க 7 பேர் சரியா வரும். அப்ப நீங்க சொல்றது போல பூ வந்து பறிச்சு வர்றேன். வர்ற பூ பறிச்சு வரது வந்து 7 பூவை பறிக்கிறேன். தூக்கம் என்ன வரல? 7 பூவை பறிச்சு வந்து முதல் குளத்துல வைக்கிற 2 மடங்கு. சரி, 2 மடங்குல என்ன மடங்கு கிடைக்குன்னா, முதல்ல வந்து ஒரு 8 பூ மலர்களை வந்து சாமிக்கு படைக்கிறேன். மறுபடியும் கையில இருக்கிறது என்ன? 6. அந்த 6 வந்து 2வது குளத்துல முக்கிற 2 மடங்கா வருது. 12. அப்ப 12, 12ல 8 வந்து கோயிலுக்கு படைச்சிட்டு மிச்சம் இருக்கு 4. 4ஐயும் 3வது குடத்துல புக்கி 4 8 கிடைக்குது. 8 உடனே படைச்சிட்டு சாமியை கும்பிட்டு ஊதிய பூசி அள்ளி பூசிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். நல்ல மனுஷன். ஒரு மதிப்பெண் போடலாம். 35 மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு உங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு நல்ல கிழட்டு மானா பார்த்து நானே கொடுக்குறேன். கிழட்டு மானை பிடிக்க வந்திருக்கேன். எங்க பாதுகாத்து வழங்க புண்ணியம் கிடைக்குங்க. இந்த மான் ஐயாவுக்கு அதுல கோளாறு, ஐயாவுக்கு அதுல கோளாறு. நீ ஏப்பா அப்படி ஒரு பொசுக்கு எங்க சாதிக்காரரை பார்த்து அதுல கோளாறுன்னு என்ன இல்லைங்க? நீங்க அக்கா பாண்டதை பாடிக்கீங்க. ஆமாங்க. ஐயாவுக்கு மனசு கோளாறு, ஐயாவுக்கு மனசு கோளாறு, கோளாறு கோளாறு எல்லாமே கோளாறு, கோளாறு கோளாறு எல்லாமே கோளாறு. என்னங்க கோளாறு? இல்ல மனசுல கோளாறு, எண்ணத்துல கோளாறு, புத்தியில கோளாறு, செய்கையில கோளாறு, மொத்தத்துல எல்லாமே கோளாறு. ஐயாவுக்கு எல்லாம் கோளாறு, ஐயாவுக்கு எல்லாம் கோளாறு. என்னையா என்னை ஏட்டிக்கு போட்டியா பேசுற, என்னையா என்னை ஏட்டிக்கு போட்டியா பேசுற, என்னையா என்னை ஏட்டிக்கு போட்டியா பேசுற, என்னையா என்னை ஏட்டிக்கு போட்டியா பேசுற. உங்கமான இங்க வேண்டுவாரு, நீங்க வந்தபடி வந்து போகணும். வேண்டுவாரு
முடிச்சுக்கிறேன். இல்லை இல்லையா? ஐயோ அப்பா, நான் இதைத்தான் ஜாக்கு சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். அவர் ஐயா 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஏன்னா விடிஞ்சிருச்சு. அவங்க எங்கிட்ட பொங்க கிண்டி கடா வெட்டி சோறாக்குற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க போலவே. ஆமாம், 2 நண்பர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பெண் வித்து உள்ளாள், ஒருத்தர் நல்லா ஆன்மீக செய்திகளை நிறையா கேட்குறவர். ஆன்மீக செய்தினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த பெண் வித்து உள்ளவர் என்ன பண்ணார், நான் ஒரு பெண்ணோட வந்து விருப்பமாக இருக்கேன், நான் போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து இவர் போயிட்டார். இந்த ஆன்மீக செய்தி கேட்குறவர் இந்த மாதிரி கோவிலில் பெருமாள் கோயிலில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி ராமாயணம் பாராயணம் பண்ண போகிறாங்களாம், நான் போய் கேட்க போகிறேன்ட்டு இவர் போயிட்டார். போனால் இவர் ராமாயணம் கேட்டு வந்துட்டார். இவர் அந்த பெண்ணோட பழக்கமாக இருந்த பெண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டார். முன்ன பின்ன இறப்புன்றது மனிதனுக்கு இயற்கை தானே, முன்ன பின்ன இறந்து போயிடுறாங்க. போனால் இந்த ராமாயணம் கேட்க போன ஆளுக்கு நரகம், இந்த பெண்ணை பார்க்க போன ஆளுக்கு சொர்க்கம். என்னன்னு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த ராமாயணம் கேட்க போன ஆளுக்கு கோபம் தாங்க முடியல. யமதர்மனை பார்த்து யமதூதர்கிட்ட கேட்குறேன், என்னங்க ஏங்க நான் போய் ராமாயணம் கேட்க போனேன், அவன் அன்னைக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்தியா, எனக்கு வந்து நரகம் அவனுக்கு மட்டும் சொர்க்கமா அப்படின்னு கேட்கல. அப்போ தான் யமதூதர்கள் சொன்னாங்களா, ஐயா நீ கேட்க போனது ராமாயணமாக இருந்தாலும் உன் எண்ணம் பூரா என்ன இருந்துச்சு, நம்ம நண்பன் பொம்பளையை பார்க்க போயிருக்கானே, இனி யார் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுவானா, சிரித்து பேசுவானா, பக்கத்தில் உட்காந்துருப்பானா, இப்படியெல்லாம் ஓ சிந்தனை வேற மாதிரி போச்சு. ஆனால் அவன் பெண்ணை பார்க்க போனாலும் நம்ம நண்பன் ராமாயணம் கேட்க போனானே, அங்கே இந்நேரம் என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ, ஒருவேளை இன்னைக்கு கூட இதை ஒத்தி வச்சுட்டு நம்ம அங்கே போயிருக்கலாமா அப்படின்னு மனசார நினச்சான் பாரு. அப்போ அங்கே என்ன வந்து வெற்றி பெறுது, உள்ளம், மனசு. மனசு தூய்மையாக இருந்ததுனால தான் அவனுக்கு சொர்க்கம். உனக்கு நீ இருந்த இடம் நல்ல இடமா இருந்தாலும் உன் எண்ணம் சரியில்லை. சொல்லுவாங்கள்ல, எண்ணத்துக்கு ஏற்ற வாழ்வு. ஏன் சொல்கிறாங்க, நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மனுஷன் வாழ முடியும். அதனால தான் உள்ளமே பெருங்கோவில் ஊனுடமை ஆலயம் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம். அப்போ சிவன் எங்கே இருக்காரு, உள்ளதான் இருக்காரு. சிவன் வெளியில் போனா எல்லாம் அழைத்து போச்சு. ஆமாம், அதனால இதெல்லாம் வேணாம். ஆட்டாதம்மா ஆட்டாதே, இந்த ரவிதரங்கிட்ட ஆட்டாதே, காட்டாதம்மா காட்டாதே, இந்த கோபத்தை நீ காட்டாதே, ஏ ஆடாதம்மா, ஏ காட்டாதம்மா, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே, நீ கவலை கவலை ஆட்டாதே, காட்டாதம்மா காட்டாதம்மா கோபத்தை இங்க காட்டாதே, உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, பள்ளியம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, மானே ஒளிஞ்சிருக்கு உள்ளே தானம்மா, அம்மா உள்ளே எல்லாம் நீங்க உள்ளே எல்லாம் நல்ல பாரம்மா. சொன்ன உடனே உள்ள பார்க்க போயிட்டாங்க பார்த்தீங்களா. யாரு நீ என்னன்னு கேட்காங்க. அப்ப வள்ளியம்மா எங்க போனீங்க? இல்ல எங்க போனீங்க நீங்க? இல்ல எங்க போனீங்கன்னு கேட்டேன் நானு. நீங்க இருந்தா தான் எனக்கு பேச்சே வரும். ஏன் இடத்துல இருந்துக்கிட்டீங்க, பயமா இருக்கா? இல்ல இங்க பாருங்களேன், இல்ல, என்ன விஷயம்? எனக்கு பக்கத்துல ஆள் இருந்தா தான் எனக்கு பேச்சே வரும். பக்கத்துல ஆள் இருந்தா அண்ணே நீங்க வந்து நில்லுங்க, தங்கச்சிக்கு பதிலா பேசட்டும். அதாவது அவரு என்னங்க திடு கிடைக்குது திரவியம்மா, நம்ம தேனி நிமினிய மொழி பேசிடுமா, திடு கிடைக்குது திரவியம்மா, நம்ம தேனி நிமினிய மொழி பேசிடு, தேவதை போலவே நின்று ஆடிடுமா, தேவதை போலவே நின்று ஆடிடுமா, தேவர்களும் கண்டி மதிமை உள்ளே எல்லாம் அம்மா உள்ளே எல்லாம் நல்ல பாரம்மா. ஆடு ஒளிஞ்சிருக்கு உள்ளே தானம்மா, உள்ளே எல்லாம் நல்ல பாரம்மா. மான் உள்ள இருக்கு, இருக்கிற மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு சரியான நேரத்தை பார்த்து பிடிச்சு போடணும். தம்பி பாடு, முடிக்கல கட்டாயமா பாடி தான் முடிப்பாங்க. கண்டிப்பா 1-2 வாட்டு கூட போடும், பிரச்சனை பேசாம ரைட். ஆமா, இல்ல தம்பி பாட்டு பாடணும். அதனால நீங்க அடையாளத்தை சொல்லிட்டீங்கன்னா இதை முடிச்சுட்டா தம்பி பாட்டு பாடிடுவார். நீங்க பாருங்க. மான்குட்டியோட அங்கல ஆமா சொல்லுங்க, இது வரைக்கும் வரல, இனிமேல் வந்தா காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையிடமே, காயாத கனல் பாயே கவனேந்தி
கற்பனை கண்டாத ஒரு அற்புத புதுமையோடு காலத்தில் அயலொட்டிக்கு நீ பருவமோடு பாயாதமா கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் மழையிலே கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் மழையிலே உள்ளம் கடியவே பணமகிழவே பல தினத்தை மறந்து வளர்த்தில் வசி பாயாதமா காவல் வீதியில் தீவிரமாகவே காவல் விரிந்திடும் சுந்தரமான் கலவை கல்கட கலப்பமாலை கவளும் அழகிய செவ்வனமான் கலகலகலவென்று உள்ளங்கள் சதங்கை சுதங்கும் சுதந்திரமான் கலங்காது ஒரு மால் வர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நெல்வேலி பொன் போன்ற நல்வேலி மானையில் யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய தேடி வந்திருக்கீங்க யாரு? வள்ளி நான் தேடி வந்தது மானல்ல உன்னைத்தான். என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? நான் காணாமையா போயிட்டேன். உனக்காக இங்கே தானே இருக்கேன். உன்னையே தான் மனமுடிப்பதற்காக. எதுக்கு? எனக்கு உங்களை பிடிக்கலங்க. ஏங்க நீங்க எல்லாம் ஒரு மணி நேரம் என்கிட்ட நின்று பேசுவீங்களா? அப்புறம் எப்படிங்க காலம்புறம் என்னைய போய் மனம் பிடிக்கிறேன்னா எப்படி இருப்பீங்க என் கூட? பாருங்களேன், பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பருந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நீ பாதி தேடி ஓடி வந்த காலையல்ல. நல்லா பாடுறீங்க. பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பருந்து செல்லவா. மனுஷன் ஒன்றும் பண்ண மாட்டார், கடிக்க மாட்டார், ஆமாம் உதைக்க மாட்டார். போகும்போது சூன்னு சொல்லிவிட்டா போயிடுவார். அவரை என்ன சொல்கிற நீங்கள்? சாமி கும்பிடும்னே. இல்லைண்ணே எவ்வளோ காய்கனிகள் இருந்தாலும் கடிக்க மாட்டார், சுவைக்க உண்மைதான். பல்லு கிடையாது. அடுத்த உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து ஆமாம் சாமியை நினச்சி உண்ணாவிரதம் இருக்காரு. மானை பிடிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சஷ்டி விரதம். ஆமாம் அவர் என்னென்ன மான தெரிய வந்தார், இப்போ கடைசியில் என்ன தான் தெரிய வந்தேன்ட்டு போயிட்டு ஏதோ குறை இருக்குடா அவருக்கா? அவருக்கு குறை இல்லை, நமக்கு சாமி குறை இருக்கு. ஆமாம், பிரியாணி சாப்பிட்ட சாமியை கும்பிடுவேன். உண்டப்பா திருப்பரம் குழுண்ட
வேல் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படியே ஊரு பெருவியா நினைச்சேன் வந்துட்டேன். அப்படியே நேரா விடு. பழனியிலே இருக்கும் கண்ட பழோடி பார்வையிலே கொடுக்கும் வண்டு பழோ பழனியிலே இருக்கும் கண்ட பழோடி பார்வையிலே கொடுக்கும் வண்டு பழோ பழமுதி சோலையில் முதிந்த பழோ பழமுதி சோலையில் முதிந்த பழோ பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா வேல்முருகனுக்கு அரோகரா. வேல்முருகனுக்கு பழனி மலையாண்டு நல்ல முருகமா ஷேவிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. வள்ளி வேடுமனாக வந்ததும் நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள். எனக்கு என்ன சுவாமி வர வேண்டும் என்றைக்கும் எனக்கு முதலிடம் வேணும். அப்படியாகட்டும், உங்க வலது பக்கம் ஒரு இடம் வேணும். கேட்டது போல கிடைக்கும். கேட்டது. அப்படியே ஆ. வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை தருகிறேன். ஆ. இடது பக்கம் ஒரு வரத்தை தருகிறேன். இடத்தை இடத்தை தரீங்களா? சரி, முதலிடம் வேணும். உங்களிடமே தருகிறேன். வேற ஏதாவது வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் உங்க அம்மாவோட நிறம், மீனாட்சி அம்மாவோட நிறம், அந்த பச்சை நிறத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும். பச்சை நிறம். ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த இடத்தை நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். என் தாய் பச்சை நிற மேனியுடையவள், அதே போல உமக்கும் பச்சை நிறம். அடுத்த தடவை நீங்களா நான் சொல்லாமே சொல்லிடணும். ஆ சரி, இங்கிட்டு வா. ஹலோ அண்ணே வாலியம் வைங்க ஐயா, வாலியம் சும்மா புப்புன்னு ஏத்துங்க பாட்டு. நம்ம தெய்வேந்திர குல மக்களுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு உழைத்த தெய்வீக திருமகன் நம்மளுடைய இமானுவேல் ஐயா பாட்டு கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாடல். காலம் கடந்து ஓடுதுமோ காவிரி ஆறு, எந்த காலத்திலும் வத்தாது தியாகி இமான் மேல் பேரு, அகில உலகம் போட்டும் நம்ம தெய்வம் யாரு, அகில உலகம் போட்டும் நம்ம தியாகி யாரு, நம்ம தெய்வேந்திர குலத்தில் பிறந்த தியாகி இமான் மேல் பேரு, நம்ம தெய்வேந்திர குலத்தில் பிறந்த தியாகி இமான் மேல் பேரு. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு, காலம் கடந்து ஓடுது காவிரியாறு, எந்த காலத்திலும் வந்தாது
மணி மல்லர் குல சீமையிலே